மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் இப்போ அந்த இடத்துல பார்த்துருக்கீங்களா, அது நெருப்பு கோழி தான். அது நெருப்பு கோழி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்பு கோழி வந்து மனுஷனை விட வேகமாக ஓடும் மக்களே. உண்மையிலேயே மனுஷனை விட வேகமாக ஓடும். நம்மளோட கோழி முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோழி முட்டையில் நம்ம எடுக்கிற வந்து ஒரு முட்டை எடுக்கிறத கிட்டத்தட்ட ஒரு 20 கிராம் என்னமோ நம்மளுக்கு சத்து கிடைக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா. இந்த கோழி முட்டை ஒன்று பெருசாக இருக்கும், அதாவது ஒரு 6 முட்டையை சேர்த்த மாதிரி இருக்கும். அந்த முட்டை ஒரு முட்டை எடுத்தாவே கிட்டத்தட்ட 8, 9 முட்டை 10 முட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கான சக்தி இதில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேன். அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த கோழி அப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட மனுஷனோட வேகமாக ஓடும் அந்த கோழி. பெருசாக இருக்கும் மக்கள். இங்கே பாருங்கள், பெரிய சீஸ் காக்காமல் இருக்குது மக்கள். அது அப்படி தான் நினைக்கிறது. என்ன பறவை? சவுத் ஏசியன் ஆஃப்ரிக்கன் வென்டிலேடா ஸ்டேட்டஸ் லிட் ஒயிட் நேக்கடு ஸ்டாக்கு. இது பேர் என்னது? ஒயிட் நேக்கடு ஸ்டாக்குனா அது தமிழ் என்னன்னு தெரியலையே. தமிழில் போட்டால் கூட சொல்லுவேன். அது மலையாளத்தில் இருக்குது. எனக்கு மலையாளம் படிக்க தெரியாது. அது பெரிய சீஸ் காக்காமல் இருக்குது மக்களே. அது அப்படி தானே தெரியுது. அது மாதிரி மண்டை மட்டும் சிவப்பு வெள்ளை கலராக இருக்குது. என்னடா பண்ணுறீங்க? ஹாய். கொத்திர போகுது, வேகமாக ஓடிடு நீ. பருந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. இங்கே ஒரு பருந்து இருக்குது. அங்கே ஒரு எங்கள் கேங்கில் ஒருத்தர் வந்து அந்த பலாப்பழத்தை வச்சுக்கிட்டு எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2 கொட்டையும் பிடிச்ச மாதிரி. இது என்னம்மா இவன் என்னம்மா சொல்கிறா, அதை கேளுங்க. என்னென்னு திஸ் இஸ் கோட்டை. இதை விட்டு இது பலாக்கோட்டை. பலாக்கோட்டை சொல்ல நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பலாமரம் ஒரிஜினல் பலாமரம் மக்களே. இது டேய் பக்கி பயில நல்லா தானே இருக்குது. இது மாதிரி சின்ன சைஸ் பலாமரம். இது இல்லை நல்லா தான் இருக்குது மக்களே. ஒரே சேமா துடிக்கிறாங்க. என்னடா இது? ஆந்தையா? ஆந்தை தானே இது. ஒரே சேமா துடிக்கிறாங்க. பார்க்கவே பயமாக இருக்குது பாருங்கள் மக்களே. இது எப்படி இருக்குது பாருங்க. RC 200. RX 200. என்னது RX 200? என்னது? ஆந்தாவோட கண்ணு. RX 200 ஆந்தோட கண்ணு. RX அப்படின்னு என்னடா அர்த்தம்? அப்படின்னு என்ன பைக்கோட பேர்? பல்சர் பைக். RX 200. ஏன்னா நான் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னத்தடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன தெரியுதோ அதை பார்த்து சொல்கிறேன். எனக்கு என்ன தெரியுதோ அதை பார்த்து சொல்கிறேன். ஓகே. பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இது பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருக்குல்ல. அதெல்லாம் அது துடிக்கிறத பாருங்க, டக்குன்னு. அதாவது அந்த கழுத்துக்கிட்ட துடிக்குது. அது பார்க்கவே பயமாக இருக்குது. நைட்டில் பார்த்தா இதை விட பயமாக இருக்கும். வாங்க என்ன போய் வேறு எதை காப்போம். ஆன் பண்ணிட்டே இருக்கியா நீ? ஆஃப் பண்ணவே இல்லை கேமராவை. டேய் அது பொம்மைடா, வாத்து பொம்மைடா. அது குட்டி மீனாக இருக்கு. நான் சுட்டி டிவியில் டோரா பூஜியில் வந்து அந்த நரியை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போகும்போது திருட வரும்ல. அதாவது திருட வரும்போது குள்ளநடி திருடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை. அந்த நரியை தான் எனக்கு இதை பார்த்தா ஞாபகம் வருது. அது ஓடி வரும். உங்களுக்கு அந்த நரி தெரியுதா தெரியல? இப்போ பாருங்கள், அந்த தெரியுது பாருங்கள் அந்த நரி. இங்கே பாரு பிளாட்டாக இருக்குது. நாய் மாதிரியாக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் நீ ஃபோக்கஸு பாருங்க. நாய் மாதிரி உண்மையில அந்த வாசனை ஆகிட்டு இருக்குடா. சரியா? மான், புள்ளி மான். அது மான், அது புள்ளி இருக்குனால அது புள்ளி மான். சரியா? இப்போ சல்லுன்னு போது பாருங்க, அதனால அது சல்மான். ஜிபி முத்தா மதுரை முத்து காமெடிலாம் வருது. என்னென்னமோ பேசணும். எதுக்கு சிரிச்சிருங்க? அதெல்லாம் கிரிஞ்சு. ஒன்றும் இல்லை, கிரிஞ்சு. எங்க மான காணா? அங்கே வர கொம்புமான். உனக்கு மானை பற்றி எதாவது தெரியுமாடா? மான் சல்மான் கான், ஷாருக் கான். பாவிலடா, மானை பற்றி கேட்டால் இவன் கானை பற்றி கேட்டுருக்கான். மெண்டல் பையன். பாப்கார்னா? சரி. இங்கே வாங்க. முட்டை போடுற கோழிக்கு தான் குண்டி வலி என்ன? வா நீ சொல்லு. முட்டை போடுற கோழிக்கு தான் வலி என்னன்னு தெரியும். என்ன வலி? கேட்டல ஜாலியாக இருக்கேன்னு போய் அதுக்கிட்ட சொல்லும் பாரு.
அம்மாவை தூக்கி அடிச்சிருவேன். உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்க? டேய் அம்மாவை உடச்சிடா இறங்கடா. அதாவது நான் வந்து உங்கள்கிட்ட சின்ன, அதாவது அங்கே வந்து இப்போ காட்டினேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, சின்ன வான்கோழி, ஈமி கோழியில் அது வான்கோழியா நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்க. இது பேர் தான் நெருப்பு. இதுக்கு பேர் தான் நெருப்பு கோழி. எவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா? காட்டினீங்களா இல்லையா? முட்டை இவ்வளோ பெருசாக இருக்கும். சன்மானம் சொல்லிடு. அப்போ புள்ளி இருக்கிறதுனால அது புள்ளிமான்னு சொல்லுவோம்ல. ஆகுமான். கேமரா ஒழுங்காடு. புள்ளி இருக்கனால அது புள்ளிமானே, இது புள்ளி இல்லாதனால இது சல்மானா. இது வந்து கோம்பை மான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன் நான். இது உங்கள் அம்மாள். டேய் இந்த மாதிரி இந்த மாதிரி டுபாக்கூறுகளை நான் கூப்பிட்டு வந்தது என்ன சொல்லணும், இந்த மாதிரி பைத்தியக்கார பையெல்லாம் கூப்பிட்டு வந்து பாருங்க அங்கே ஓடுறான் பாருங்க. அங்கே அதை பைத்தியக்கார மாதிரி பார்த்துட்டு அவனை வச்சுக்கிட்டு வீடியோவில் ஏதாவது பேசுகிறேன்னா அசிங்கமாக பேசுகிறான் செத்த பையன். பக்கத்தில் இருக்கா காலி. இரண்டும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. பாருங்க இவன் பண்ணுறது மாதிரியே அந்த வந்து பண்ணுற மாதிரியே பண்ணுறான் பாருங்க அவன். வெக்காளி இவனுக்கு கொத்த போதுறா பொச்சிலே அவன் பார்த்துட்டே வர்றான். உங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை, அதுதான் அதாவது அதை உள்ளே வச்சுருக்காங்க, இது வெளியே சுற்ற விட்டுருக்காங்க, வேற ஒரு வித்தியாசம் இல்லை. இதுவும் அது கூட சேர்ந்தது தான், அதனால தான் அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கான் அவன். ஓகே, எங்கே காண்டாமரம் இருக்கா? ஏய் பரவாயில்ல, காண்டாமரம் இருக்கா, வாங்க போய் பார்ப்போம் அதை எப்படி இருக்குன்னு. ஹாய் காய்ஸ். ஹாய் காய்ஸ். இப்போ பார்க்க போகிறது என்னன்னா என் நண்பன் தம்பியில் பார்க்க போகிறோம். பார்த்துக்கோங்க. இங்கே வெறும் ஆண்டிஸாக இருக்காங்க, இங்கே யாரும் நல்லா இல்லை. வருத்தமாக இருக்குது எனக்கு. செருப்புல அடி பண்ண உடனே நான் சும்மா என் சேனல் வந்து குடும்ப சேனல் சரிங்களா, இந்த நாய் மாதிரி பண்ணாடையில் நான் காட்ட மாட்டேன். போயிடும் அந்த பக்கம். வா உன்னை பார்க்கலாம், வா கீழே இருக்குதாமா. அதாவது என் தம்பி இவன் இருக்கான்ல, இவன் இந்த இவன் இருக்கான்ல, இவன் வந்து சிங்கத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதான் நான் தான் இருக்கேன்ல, என்னைய பாருங்கடா, இதை விடாம ஒரு சிங்கம் வேணும் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? அதான் நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன இதை விட சரி வாங்க போய் காண்டாபுரத்தை போய் பாருங்க. இந்த முகரக்கட்டையை பாருங்க, பார்க்கறதுக்கு சிங்கம் மாதிரி இருக்கு. அசிங்கமா இல்லை? நீங்களே கமாண்டில் கழுவி ஊற்றுங்க. மானுன்னு சொல்லிட்டு கழுதையை வந்து உன்னை வெளியே விட்டு வச்சிருக்கேன். இல்லை என்னது அது என்னது அது மானுன்னு சொல்லிட்டு கதிலே இல்லைடா, கழுதை. சரியா? இதுனா மான்லேயே நிறைய வெரைட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட 3 மான் நம்ம பார்க்குறோம். 3 மானுமே வந்து வித்தியாசமாக இருக்கு. இந்த பைத்தியக்கார பேண்டை கொடுக்க. அங்கே பார்த்ததெல்லாம் சின்ன சின்ன மான், இது பேர் பெரிய மான். மான் அதை காட்டுறா தம்பி, அதை காட்டுறா. அங்கே பாருங்க, மானோட அழகு இங்கே மான். போய் தோட அந்த பக்கம் நீ வேலையை பார்க்க, நீ போ வேலையை பாரு போ. எதுடா இது என்ன ஒவ்வொரு மான், அதாவது நம்ம வந்து முதல்ல நுழைஞ்சோன்னே ஒரு மான் பார்த்தோம், புள்ளியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதே சைஸில் வந்து புள்ளி இல்லாமல் பிளெயினாக ஒரு மான் பார்த்தோம். இங்கே பார்த்திங்கன்னா அவன் சொன்ன மாதிரி, அந்த சின்ன பையன் சொன்ன மாதிரி, சின்ன பையனில் கூட அவன் தம்பி தான், அவன் இன்னொரு சின்ன தம்பி, அவன் வந்து பெருசாக இருக்குது, கழுதமாக இருக்குன்றான். ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. மான்லேயே நிறைய வெரைட்டி, நிறைய ப்ரீடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம பிக் பேன் போகன் பார்த்தீங்கன்னா அவர் தான் நிறைய டீட்டெயில் சொல்லுவார். நம்ம அந்தளவுக்கு அறிவாளி இல்லை, அதனால் தெரிஞ்ச மாதிரி இது மான் பெருசாக இருக்குது, பெரிய மான், சின்னதாக இருக்குது, சின்ன மான் சொல்லிகிட்டு இருக்கேன். வாங்க மான் பாருங்க, ஒன்று சொன்ன மாதிரி தான் கழுத சைஸை விட பெருசாகவே இருக்குது. நல்லா எடுத்துட்டியா? ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கா? கான்கால் பால் ட்ரீ தான் போட்டிருக்கு. இது எங்கடா சிவலிங்க பூவா? ஆமாம், நாகலிங்க சிவலிங்க பூ. பாருங்க சென்டரில் வந்து சிவன் இருப்பார். இங்கே பாருங்க, சிவன் இருப்பார். சிவன் இல்லை, இது பேர் சிவலிங்கம் இல்லை, ஒரு மாதிரி அதில் இருக்கும் லிங்கம் இருக்கும்ல, சிவலிங்கம் உருவா இருக்கு மேலே உள்ளே லைட்டாக லிங்கம் ஒயிட் கலரில் பேசுகிறேன். இது என்ன பூ? இது சிவலிங்க பூ, நாகலிங்க பூன்னுவாங்க. ஓகே, தெரில அது பேர் என்னன்னு சரியா. இது நடுவில் தான் அந்த பூ இருக்குமாமா? இப்படி இருக்கும், இப்படி தான் இருக்குது. அதை பிடிச்ச லிங்கம் இருக்குது, லிங்கம் காட்டும். ஒன்றில் கூட இல்லைடா, எடுத்து பார்த்துட்டேன் நிறையா, ஒன்று கூட காணும். அதாவது நாகலிங்க பூன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா மக்களே? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இந்த ஏதோ ஒரு பூவை எடுத்து கையில் கொடுத்துட்டு இதை நாகலிங்க பூன்றான். இங்கே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் வந்தால் இது நடுவில் இருக்குது பார்த்தீங்களா? இது நடுவில் தான், இதுக்கு நடுவில் தான் வந்து
இதுக்கு நடுவில் தான் சிவன் வந்து சின்ன மொக்குமாக இருப்பாரா? ஆமாம், லிங்கம் இருக்கும். லிங்கத்தை இந்த ஒருத்தர் உரிச்சிக்கிட்டே இருக்கா பாருங்க. இதில் இருக்கான்னு பார்ப்போம். இதோ இருக்காரா? இருக்காடா? ஆமாண்டா, நிஜமாவே இருக்கு பாருங்க. வெளிச்சத இது நிஜமாவே இருக்கு மக்களே. எங்கே பாருங்க, இந்த தெரியுதா உங்களுக்கு? சின்னதாக கையை வச்சு காட்டுற பாருங்க. இருக்குல்ல ரெடி. நாகலிங்க பூ விழுந்ததெல்லாம் கீழே விழுந்து காட்டுதா? இருக்கா? இருக்கு. இந்த காட்டு இது வெளிச்சமாக இருக்கு வெளிச்சத்தில். இந்த இவன் கையில் இருக்குது பாருங்க மக்களே. இந்த இருக்கு பாருங்க. இதுதான் இந்த இடத்துல சின்னதாக ஒரு சிலமாக இருக்குது பார்த்தீங்களா? உண்மையிலே ஆஹா அதிசயமாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. கரெக்டாக மக்களே, உண்மைதான் மக்களே. வந்து இந்த பெரிய பூவில் இது இல்லை, இந்த சின்ன பூவில் வந்து இருக்கிறாங்க. இந்த மொக்கு மாதிரியில் வெயிலில் காட்டப்போ இந்த மொக்கு மாதிரி உங்கள்கிட்ட காட்டினேன் பார்த்தீங்களா? இதில் வந்து அந்த சிவலிங்கம் பார்த்தீங்களா? சின்னதாக, அதாவது பெரிய லிங்கம் சிறுசாக இருக்கிற மாதிரிங்களா? அது மாதிரி இருக்குது மக்களே. அதிசயமாக இருக்குது. இருக்குது பார்க்கவே ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்குது. உண்மையிலே வேறு லெவல் இந்த பூ, சிவலிங்க பூன்றதா. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறையா வந்து அதாவது மெடிசன் எடுக்கிறாங்க. அப்புறம் இந்த சக்கரை வியாதிக்கெலாம் இதுக்கு மருந்து இருக்குன்னு சொல்லி இதில் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி தான் நீ கேள்விப்பட்டிருக்கியா? சக்கரை வியாதிக்கெலாம் இதில் மருந்து இந்த பூவில் இருந்து மருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் மக்கள். என்னன்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சு பார்த்துக்கிறேன். ஓகேவா? சிங்கம் அதான் நான் தான் இருக்கிறேன். அப்புறம் எதுக்குடா உனக்கு சிங்கம் புலி? சரியா? இந்த நாயை நான் கொண்டு வர மாட்டேன்டா, போடா. கடைசி வரைக்கும் புளியை பார்க்க வர மாட்டேன். காண்டாமிருகமா? இது பேரு ஹிப்போபொட்டமஸ்டா? காண்டாமிருகம்லடா. இங்கே பாருங்க என் மாப்பிள்ளை காளிமுத்து. டேய் காளிமுத்து, டேய் இதெல்லாம் கட் பண்ணி தூக்கி எங்கிட்டு வாங்க. இன்னொரு தங்கக்கிறான் பாரு. புளியை பார்க்கணும்னு செய்யா, புளியை காட்டுங்க, இல்லைன்னா நான் செத்துருவேன். செத்து போ. புளி இருக்கா? நீர் யானை தானே இது? அந்த அங்கே இருக்குதுப்பா, அங்கே போனப்பா புளி பார்க்குறதுக்கு. ഓക്കെ 1000 രൂപ ഫൈൻ. അവിടെ ചെല്ലുമ്പോൾ വെള്ളം ഉടുപ്പിട്ട് ആൾക്കാർ ചോദിക്കുമ്പോൾ കൊടുത്താൽ മതി. എന്നെ വിളിക്കുമ്പോൾ நீ கத்துனா அவங்க 1000 ரூபா ஃபைன் போட்டுவாங்க. கத்துனா இல்லை அது உள்ள. ஓகே, அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, வந்து இது என்னது? இது நீர் யானை தானே இது? ஆமாம், காண்டாமிருகம் வெளியில் தானே இருக்கும். இது வந்து நீர் யானை. நீர் யானை ஹிப்போபொட்டமஸ்ன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு 2 யானை இருக்குது, இங்கே ஒரு யானை இருக்குது. இந்த பைத்தியக்காரன் பேசலாம் கேட்காதீங்க மக்களே, சரிங்களா? நான் என்ன அதான் அங்கே இருக்கு பாருங்க, அதான் நீர் யானை. ஓகேவா? நீர் யானை வந்து பெரும்பாலுமே இந்த நீர் யானை வந்து வெளியில் தான் இருக்கும். அது வந்து நம்ம உடம்பு சூட்டை விட, நம்ம உடம்பு தோலை விட அதோட உடம்பு தோல் வெயில் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, வெயில் எடுத்துக்காதாம்மா. நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும். ஆமாம், நிஜம்தான், சிரிக்காதீங்கடா. அது அதனால் வெயில் தாங்க முடியாதான் எப்போவுமே வெளில தான் இருக்கும், தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். சாப்பாடு நேரத்தில் தான் நைட்டில் வந்து தான் அது வெளியே வந்து வேட்டையாடுமாம்மா. அந்த ஹிப்போபொட்டமஸ் இருக்குது. நீர் யானைக்கு அப்படி ஒரு குணாதிசயம் இருக்குது. அது நீர்லேயே கிடக்குனால அது பேர் நீர் யானைன்னு வந்துருச்சு மக்களே. அது மாதிரி நீர்லவே வாழாது. ஒரு 10 நிமிஷம் மட்டும் உள்ள, அதாவது ஃபுல்லாக கிடக்கும். வெளியில் வந்து மூச்செல்லாம் தண்ணிக்குள்ளேயே விட முடியாது, வெளியில் வந்து தான் மூச்சு வாங்கணும். இதை வந்து இப்போ டீட்டெயிலாக நான் வந்து சொல்லலான்னு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு டைம் பார்த்தல, அதனால் தெரிஞ்சதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகேவா? அது வந்து வெயில் தாங்க முடியாமல் எனி டைம் தண்ணிக்குள்ளேயே கிடக்குனால அதுக்கு நீர் யானைன்னு பேர் வந்துருச்சு மக்களே. ஒரு சின்ன ஒரு மெசேஜ் தான் அது, நீங்கள் எதுவும் நினைக்காங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா மக்களே, வந்து நாங்கள் திருச்சூரில் இருக்கிற ஜூவுக்கு தான் வந்திருக்கோம் மக்களே. இப்போ நாங்கள் வந்து ஜூவில் சுற்றி பார்த்துறோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக நாங்கள் எடுத்து சொல்கிறோம். இப்போ முதல்ல இரு, நான் பேசி முடிச்சிடுறேன். பறக்காத இரு, வேறு ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. சரி, நீயே பேசுந்தா. இல்லை நீங்கள் பேசுங்க. இது வந்து நான் வந்து பார்த்ததில் வந்து இது ஆல்ரெடி நான் பார்த்ததை நம்ம கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது மக்களே. இப்போ அது இல்லைன்னு நினச்சிட்டாங்க. அதை எடுத்து நம்ம சென்னையில் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்லேயே இருந்துச்சு, ஆனால் அது இந்தளவுக்கு இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக, அதாவது பார்க்காத நிறையா விலங்குகள், அந்த நெருப்புக்கோழி, அப்புறம் நீர் யானை, இன்னொரு 4-5 இருந்த ஒரு ஆந்தையெல்லாம் பார்க்கறதுக்கு பயமாக இருந்துச்சு. நான் பார்த்தேன், அந்த காக்கா வந்து ஒரு பெருசாக இருந்துச்சு. அதை பாருங்க, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு மக்களே. என்னையை பொறுத்த வரைக்கும் அதை பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்க ஃபீலாக இருந்துச்சு. இவங்களுக்கு என் கூட வந்தவங்க இவங்க எப்படி அந்த ஃபீல் பண்ணாங்கன்னு உங்கள்கிட்ட காட்டலாம். நீ சொல்கிறேன் உனக்கு எப்படி ஹாய் கைஸ், விலங்குகள் நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு பொண்ணுங்களும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. என்னதே இருந்தாலும் இல்லை என்னதே இருந்தாலும் தமிழ்நாட்டு பொண்ணுங்க தான். அப்படிதான் மைக்கை போட்டு உடச்சிடணும். ஓ மை காட், மைக்கோட இதை காணா, தவறு காணா. அப்படிதான் உடச்சிடணும்.
இப்போ இவன் தமிழ் பேசுவான், பேசுங்க. தமிழில் பேசுவான். சொல்கிறேன். என்னத்த சொல்ல? அதாவது உனக்கு நான் இந்த மாதிரி நீ ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து இந்த மாதிரி ஜூக்கு வந்துருக்கியா, இதுக்கு முன்னாடியே போயிருக்கியா? இல்லை, நான் சின்ன வயசுலேயே வண்டலூர் ஜூக்கே போயிருக்கேன். வண்டலூர் ஜூ போயிருக்கியாடா? இது அது எப்படி இருக்கும்? நான் போனதே இல்லை மக்களே, இவன் தான் போயிருக்கான். நம்ம அது இன்னும் விட பயங்கரமாக இருக்கும். எப்படி இருக்கும்? அதான் வண்டலூர் ஜூ. வண்டலூர் ஜூவில் இருக்கும் சிங்கம், புலி, ஓகே, குரங்குங்க நிறைய இருக்கும். இவன் சொந்தக்காரங்களும் நிறையா இருப்பாங்க. அந்த கேமராமேன் சொந்தக்காரங்களும் நிறையா இருக்காங்க வண்டலூர் ஜூவில். இப்போ வந்து அந்த ஜூக்கு இந்த ஜூக்கு இவ்வளோதான் வித்தியாசம் நிறையா இருக்கா? எப்படி? அது ஒரு 10% தான் இருக்கும் அந்த ஜூவில். நீ வாடா இங்கே வாடா டே, இங்கே வாடா டெட் பாடி வா இங்கே. இப்போ வரையா தூக்கி பேசுவா. ஹாய் மக்களே. இதை நீ வாடா ஒரு கேங். ஹாய் மக்களே, இன்டர்வியூ கொடுக்குறேன். ஓகே, பேசுகிறா சரியா? அதாவது நீ அவன் சொன்ன மாதிரி தான், நீ தான் முதல் ஜூக்கு வந்திருக்கியா, அதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்திருக்கியா? இப்போ தான் நான் வரேன். எப்படி ஃபீல் பண்ணுறேன்? கேரளாக்கே இப்படி தான். நானுமே கேரளா நம்மளால வேலை செஞ்சுருக்கேன் மக்களே. இப்போ தான் வரேன். பார்க்குறதுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் விலங்குகள் வச்சுருந்தா நல்லா இருந்துக்கும். ஓகே, வண்டலூர் ஜூக்கு நம்ம ஒரு நாள் இப்போ அங்கே போய் பார்ப்போம். உண்மையிலே இப்போ நீ பார்த்த விலங்குகளே எந்த வீடியோ உனக்கு ரொம்ப இது இப்படி இருக்கான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அவனை வெட்டி போடுவேன், மரியாதையாக போயிரு. நேர் யானை தான், அதுதான் நேர் யானை. ஓகே, அதுதான் நேரில் பார்த்தேன், வந்து பார்த்தேன், அதுதான் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. சரி, நம்ம ஒரு நாளைக்கு வண்டலூர் ஜூ போகலாம். ஓகேவா? எப்படி ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, இப்படி ஒரு ஜூ இருக்குன்னு சொல்லிட்டு தம்பி தான் வீடியோவில் பார்த்து சொன்னால் சரி, ஓகே நீங்கள் அந்த ஒரு வீடியோ பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் வந்துட்டோம். சரியா, முடிச்சிடலாமா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. இந்த மாதிரி நிறைய விலங்குகள் இல்லாத இடத்துல நான் வந்து பார்த்தேன்னா அதையும் பாருங்கள். அங்கே பாருங்க, அங்கே ஒரு புதுவிதமான ஒரு ஜந்து உள்ளே இறக்கியிருக்காங்க நினைக்கிறேன். தான் ஒன்றோட ஒன்று அது இணை பிரியாத ஜந்து, ஒன்றோட ஒன்று என்றைக்குமே அது இணை பிரியாது. அது இப்படி தான் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், வாழ்நாள் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும், எப்போயுமே இப்படி தான் இருப்பாங்க. அது புதுவிதமான ஒரு ஜந்தை நாங்கள் இறக்கி விட்ருக்கோம், பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.